இனி ஃபில்டர் காபி எங்க ஏரியா, உங்க ஏரியா. பைரவி ஆவிகளுக்கு பிரியமானவள். முழு முதல் கடவுளே, பிள்ளையாரப்பா, எல்லாரையும் நீ தான் காப்பாத்தணுப்பா. எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடு, எனக்கும் கொடு. இன்னை பொழுது எந்த பிரச்சனையும் இல்லாம, சண்டை சச்சரவு இல்லாம நல்லபடியா சமாதானமா ஆக்கி கொடுப்பா. மீறி ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, நாளைக்கு உனக்கு நைவேத்தியம் கிடையாது. ஐயோ, சும்மா சொன்னேன், வாங்காட்டி. அப்பனே முருகா, சண்முகா, சரவணா, வடிவேலா, ஆறுமுகா, கந்தா, உன்னோட வேலை வழக்கம் போல இன்னைக்கு என்ன? என் வீட்டுக்கார பண்ணி வச்சிருக்கிற பொம்மைகள்ல ஒரு பொம்மை, 2 பொம்மை, 3, 4 பொம்மையாவது நீ வித்து கொடுக்கணும்பா. அதுக்கு நீ தான் வழி வகுக்கணும். எனக்கு வேற யார் இருக்காங்க? பெருமாளே, அந்த ராமகிருஷ்ண அம்மா வாங்கிட்டு போன 4 லட்சம் ரூபா பத்தி ஒரு விவரமும் இல்ல, வட்டி இல்ல, அசலும் இல்ல. நான் தவிக்கிற தவிப்பருக்கு புரியுதா இல்லைன்னே தெரியலையே. இந்த பார், இதோட உங்ககிட்ட 115 தடவை கம்ப்ளைண்ட் சொல்லிட்டேன். நீ வசூல் பண்ணி தரலன்னு வச்சுக்கேன், அப்புறம் அந்த வேலையை சிவபெருமானுக்கு மாத்தி விட்டுருவேன். என்ன 2 பிள்ளைகளை வச்சு ஈஸியா முடிச்சு கொடுப்பார். என்ன சொல்ற? உனக்கு தான் அசிங்கம், யோசிச்சுக்க. ஐயோ கோவிந்தா கோவிந்தா, ஒரு 10 நாள் உனக்கு டைம் கொடுக்குறேன். சிவபெருமானே, உனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ ஜெகத்தே ஆள்றவரு. உன்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா எல்லாத்துலயும் ஒரு மேற்பார்வை இருக்கணும். நான் பைரவர்ட்ட ஒரு விஷயத்த சொல்ல போறேன். பைரவா, என் பொண்ணு பைரவிய உங்ககிட்ட தான் ஒப்படைச்சிருக்கேன். அவ ஸ்கூலுக்கு போகும்போது பத்திரமா அவளை கூட்டிட்டு போய் பத்திரமா திருப்பி கூட்டிட்டு வரணும். அவ போற வர்ற வழியில காத்துக்கற பண்ணாம, யாரும் எதுவும் செஞ்சிடாம பத்திரமா பாத்துக்கப்பா. பைரவி என் உயிரு. ஐயா சுவாமி ராகவேந்திரா, என் பொண்ணோட படிப்பு விஷயத்த உங்ககிட்ட தான் ஒப்படைச்சிருக்கேன். அவ படிச்சு 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 பெரிய ஆளா வரணும். அதுக்கு உதாரணமா இந்த வருஷம் ஸ்கூல்லயே முதல் இடம் என் பொண்ணு தான் வரணும். அதுக்கு நீதாயா பொறுப்பு. சாமி, ஒருத்தரையா பேர் சொல்லி கூப்பிடலையே அப்படின்னு யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே பிரச்சனைகள் தான். காலையில இருந்து அந்த குட்டியை பள்ளிக்கூடத்தை அனுப்புற வரைக்கும் எனக்கு ஒரே டென்ஷன் தான். வந்து எல்லாம் பொறுமையா சொல்றேன். ஐயா சாமி காப்பாத்துப்பா. குட்டி, முருகா 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 குட்டி, பைரவி எங்க போயிட்ட அந்த குட்டி? பைரவி செல்லம், பைரவி குட்டி. ஐயோ, தினம் காலையில இவளை தேடுறதே எனக்கு வேலையா போச்சுப்பா. பைரவி, எங்க எங்க திரும்புங்க. எங்க அந்த குட்டி? அவ ரூம்ல தான் இருப்பா. பாத்தேங்க, ரூம்ல இல்லங்க. சரியா பாத்துக்க மாட்டோமா? இன்னொரு அடி பாரு. நான் ஒருத்தி தான் இந்த வீட்ல எல்லாம் சரியா பாக்குறேன். நீங்க என்னமோ இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க வந்த மாதிரி சிலைக்கு பெயிண்ட் அடிக்கிறது, தூணுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுன்னு ஒரு ஓரமா உட்கார்ந்துருக்கீங்க. என்ன பண்றது? எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரேன். அப்படி நீ இவ்வளவு நேரம் இங்க பேசிட்டு இருந்ததுக்கு அங்க தேடி பாத்துருக்கலாம்ல. ஆமால. ஏ குட்டி, குட்டி பண்ணு பாரு, உங்க அப்பா நான் தான் சரியா பாக்கலன்னு சொல்றாரு. எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி பாத்துட்டேன், காணோம். குருவாயிரப்பா, என்ன பண்றது? இந்த பொண்ணை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்குள்ள எனக்கு போரும் போரும் ஆயிடுது. பைரவி, கருப்புசாமி, என்னடி என்ன பயப்படுற? ஒண்ணும் பயப்படல, போ. எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த சொல்லு? என்ன பண்ணிட்டு இருந்த? பெட்டியை வச்சு விளையாடிட்டு இருந்தேன். ஐயோ, அந்த பெட்டியில அப்படி என்னதான் வச்சிருக்க? மயிலரகு, பள்ளி முட்டை, குதிரலாடம், கண்ணாடி விளையாடு, லோட்டு, லோசுக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு விளையாடாதடி. பள்ளிக்கூடத்து நேரமாச்சு, வா வா. எங்க அந்த போட்டி? பைரவி வேண்டாம், இந்த வர என்ன ஓட விட.
பைரவி அம்மா பாரு ஓட விடாதேன்னு சொன்னா கேட்கல. அப்பா அப்பா இரு 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 இதுக்கு தான் சொல்றது எப்படி ஓடி வராதன்னு. கோமலா ஸ்கூல் போற நேரத்துல என்ன விளையாட்டு இது? யார் நான் விளையாடுறேனா? சீக்கிரமா சரி ஸ்கூலுக்கு போக சரி சரி நான் கேக்குறேன் அதட்டுங்க. பைரவி முதல்ல படிப்பு அப்புறம் தான் விளையாட்டு. ஸ்கூலுக்கு கிளம்புமா என் செல்லம்ல, அப்படின்னா என் பெட்டி நான் தான் வச்சு. நீயே வச்சுக்கோ, சாயங்காலம் வந்து விளையாடலாம். சரியா? வவ்வா வவ்வா. கோமலா ஒரு காப்பி கூட. எல்லாம் குழந்தை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு அப்புறம் தான் காப்பி வேணுமா? காப்பி இவ அராஜகத்துக்கு ஒரு அளவே எல்லாம் போச்சப்பா. சார் உள்ள வரலாமா? வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். குபேர பானை செய்ய சொன்னேனே, செஞ்சிட்டீங்களா சார்? செஞ்சு வச்சிருக்கேன், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணேன். ஒரு நிமிஷம் இருக்குமா. பைரவி பைரவி அப்பா அந்த குபேர பானை எடுத்துட்டு வாமா. இந்த வரப்பா. இது வந்துருமா. சரிங்க சார். இந்தாங்கப்பா. ஆ உன் கையாலே கொடுமா. லக்ஷ்மி விஷயம் பொம்பளை புள்ள கையில கொடுத்தா நல்லது. அதான் ரொம்ப சந்தோஷம் சார். அந்த பூஜையை எப்படி செய்யணுங்கிறத கொஞ்சம் சொல்ல முடியுங்களா சார்? சொல்றேம்மா. கீழே இருக்க பெரிய பானையில காசை போட்டு அது மேல அரிசியை போடணும். அதுக்கு அடுத்த பானையில காசை போட்டு பருப்பு நிரப்பணும். துவரம் பருப்பு தான் போடணும், வேற எந்த பருப்பும் போடக்கூடாது. மீதியும் நீயே சொல்லிடு தாயே. சரிப்பா. அந்த 3வது பானையில உப்பு மட்டும்தான் போடணும், காசு போடக்கூடாது. அப்படியாம்மா? அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாமி கும்பிடணும். அவ்வளவுதான். ஒவ்வொரு மாசமும் காசு அரிசி உப்பு பருப்பு இதெல்லாத்தையும் மாத்தணும். மனசார கற்பூரம் காட்டி சாமி கும்பிடணும். அப்படி கும்பிட்டா நம்ம வீட்ல எதுக்கும் குறைவு இருக்காது. லட்சுமி தங்கி இருப்பா. சரிதானப்பா? நீ சொன்ன சரிதான்டா செல்லம். அம்மா பெரிய மனுஷி, நீ சொன்ன மாதிரியே செய்றேன். வரேன் சார். போயிட்டு வா. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுடா, கிளம்பு. வராஜா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, வரேங்க. கோமலா பாய்ப்பா. இந்த 100 ரூபா குபேர பானை வித்த காசு. ஐயோ திருச்செந்தூர் முருகா, இப்பதான் உன்னை வேண்டிக்கிட்டு வந்த ஏதாவது ஒண்ணு வித்து கொடுன்னு கரெக்டா செஞ்சு கொடுத்துட்டேன். சமத்து. அப்பாக்கு மொத்தம் கொடு. அப்பா தேங்க்யூ. பை பை பை. டாடா. பேக மாட்டிக்கோ, பேக மாட்டிக்கோ. அந்த 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 கை, அந்த கை, அந்த கை. கண்ணா, அம்மா தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு பொடி மாசம் பண்ணிருக்க எல்லாத்தையும் சாப்பிடணும். குப்பத்தட்டில போட்டக்கூடாது. அம்மா உனக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது கேசரி பண்ணி தருவேன். அம்மா கேசரி மட்டும் வேணாமா? கேசரி வேணவே வேணாம். பாத்தியா, கிண்டல் பண்ற. அம்மா உன்னை விரட்டிட்டே இருக்கன்னு உனக்கு கோவமாடா? இல்லம்மா. படிச்சு பெரிய ஆளாகணும்ல. அம்மா கும்மா கொடு. அம்மா அம்மா போயிட்டு வா. பாய். பாய்மா. தெருவில் கிடக்கிறதெல்லாம் பொறுக்கி எடுத்து பேக்ல போட்டுறதுடா ராஜா. சரிம்மா. ராஜா. ஐ வாட்ச். சார், பாரதியார் ஸ்ட்ரீட்ல ஒரு ஆக்சிடென்ட் சார். ஒரு பெரிய ஸ்பாட் அவுட் ஆயிட்டாரு. ஆமாம் சார். ஓகே சார், வாங்க சார். பெரியவர் இந்த வழியா நடந்து வந்திருக்காரு. ஒரு கார் வேகமா இவர் மேல மோதி பாவம் அந்த இடத்துலயே உயிர் போயிடுச்சு. நானே சத்தம் கேட்டு தான் வந்து பார்த்தேன். கார் வேகமா போயிடுச்சு. யார் என்ன எதுவும் தெரியல. அப்பா, நீ இதெல்லாம் பார்க்க கூடாது. ஸ்கூலுக்கு போ போ போ.
நல்ல போமா போமா போங்க போங்க. யோ ஸ்பாட் மார்க் பண்ணி ஓகே சார். எஃப்ஐஆர் ஹெல்ப் பண்ணு. யார் என்னன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணி பாடியை வந்து உரியவன்ட்ட ஒப்படைக்கணும். எஸ் சார். சித்தி பெற்றடியேன் சீரத்துடன் வாழ்க 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 மயிலோ அம்மா ஒரு வாழ்க ஆக்சிடென்ட்மா. வாழ்க வாழ்க வடிவேல் அம்மா வாழ்க. நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு தாத்தாவை அந்த பக்கம் வந்த காரு அடிச்சிருச்சாமா. வாழ்க எத்தனை குறைகள் எத்தனை தாத்தா அங்கே இறந்துட்டாராமா. ஐயோ ஆனா அதே தாத்தா உயிரோட நிக்கிறாருமா. எத்தனை பிழைகள் இத்தனை அடியேன் கேளுங்கம்மா, தலையெல்லாம் ரத்தமாயி அந்த தாத்தா கீழே படுத்திருந்தாரு. எல்லாரும் செத்துட்டாருன்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த தாத்தா நின்னுட்டு பார்த்துட்டு இருந்தாருமா. ஐயோ 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 நிஜமா அந்த செத்து போன தாத்தா நின்னு பார்த்துட்டு இருந்தாரு. இரு 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 இரு, இரு முருகா ஒன்னும் கோச்சுக்காதப்பா, மீதி அப்புறமா வந்து படிக்கிறேன். என்ன பண்றது, என்ன படுத்து எடுக்கிறியே. என்னடா அந்த மகாராணி அடம் பிடிக்காம இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறாளேன்னு பார்த்தேன். இந்த டிராமா பண்றதுக்கு தான் இல்லையா? அம்மா சத்தியமா சொல்றேம்மா. நீ எத்தனை பொய் சொல்லி என்ன எப்படிலாம் ஏமாத்தி இருப்ப. இல்ல நான் ஒன்னும் ஏமாத்தல. வாய் ரொம்ப நீளுது. இரு இரு இரு, அந்த கண்ணாடி போட்ட டீச்சரை சொல்லி உன்னை பெரம்பு வச்சு நல்லா இழுக்க சொல்றேன். வா 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 வா. அப்படியா? வா வா வா. வேணா பள்ளிக்கூடம் போகும்போது அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்த உனக்கு காட்டவா? பார்க்கலாம் பார்க்கலாம். தினம் லேட்டா வர்றேன்னு அந்த கண்ணாடி டீச்சர் என் மேல வள்ளு வள்ளுன்னு விழ போறாங்க. வாசிக்கிறோம். ராத்திரி பார்த்த பேய் கனவெல்லாம் காலையில நடந்த மாதிரி சொன்னா எப்படி? ஆனா ஒண்ணு, அவ்வளவு சீக்கிரத்துல என்ன யாரும் ஏமாத்திட முடியாது. வா. என்னமோ ஒண்ணு நடக்க போகுது. ஐயோ அம்மாட்ட கோவிச்சிட்டியா? நான் சும்மா சொன்னேன்டா. விழலாங்காட்டியும் செல்லம். வா. அந்த கண்ணாடி டீச்சர் அம்மாவை ரொம்ப திட்டுவாங்க, அதான் சொன்னேன். இப்ப என்னடா? அதோ அம்மா அங்கதான் ஆக்சிடென்ட் நடந்தது. அப்புறம் அந்த தாத்தா அங்க நின்னுதான் பார்த்துட்டு இருந்தாருமா. ஒரே தாத்தா எப்படிமா ரெண்டு இடத்துல இருக்க முடியும்? ஒருவேளை குழந்தை சொல்றது உண்மையா இருக்குமோ? அந்த அடிப்பட்ட ஆளோட ஆவி இங்க சுத்திட்டு இருக்குமா? ஆவி வர்றது பசுமாட்டுக்கும் நாய்களுக்கும் தெரியும்பாங்க. சின்ன பிள்ளைங்க கண்ணுக்கு எப்படி தெரியும்? வேணாம், நான் பயந்தா குழந்தைய பயந்துடும். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இந்த பாரு பைரவி, நீ சின்ன குழந்தை, பல விஷயங்கள் உனக்கு புரியாது. உனக்கு கற்பனை ஜாஸ்தி. ஒரே தாத்தா எப்படி ரெண்டு இடத்துல இருக்க முடியும்? சினிமால வேணா டபுள் ஆக்ட் கொடுக்கலாம், நிஜத்துல அது முடியாதுடா. அம்மா டபுள் ஆக்ட்னா? டபுள் ஆக்ட்னா அதான் நீ சொன்னியே இங்க இருக்கிற தாத்தா அங்கே இருந்தாருன்னு. அது மாதிரி இந்த பேய், பிசாசு, காத்து, கருப்பு, பூச்சாண்டி, ராட்சசி, பிசாசு இதெல்லாம் கிடையாதுடா. சும்மா அழலாம் காட்டியும். உன்ன மாதிரி சின்ன குட்டிங்களை பயமுறுத்துறதுக்காக யாரோ கட்டிவிட்ட கதை அது. நீ தைரியமா இருந்தேன்னு வச்சுக்கோ, யாரும் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. புரியுதா? நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையே. சபா, புரியலையா? புரியலன்னா ரொம்ப சந்தோஷம். பைரவா கூப்பிட்டியாமா? நீ பைரவி, அது பைரவா. வா பிடிச்சுக்கோ, பிடிச்சுக்கோ, பிடிச்சுக்கோ. ஓடியா 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 ஓடியா.
எதுவும் சொல்லாத. இதோட நீ லேட்டா வருது 3வது தடவை. போய் பனிஷ்மெண்ட் மரத்தை 10 தடவை சுத்திட்டு வா. சாரி மிஸ். சுத்திட்டு வந்தாதான் நான் உள்ள விடுவேன். முதல்ல நீ போ. சரிங்க மிஸ்.